அடுத்த போட்டி என்னன்னு சீக்கிரம் சொல்றேன். இதான் ஐடியாவா? எல்லாம் மொத்தமா போச்சு. என்னத்த சொல்ல? சிபி சார், ஒரு நிமிஷம். சாரி, நீங்க தான் என்னோட ஐடியாவை திருடிட்டீங்கன்னு நினைச்சு தப்பா பேசிட்டேன். இல்ல, நீங்க பிஹேவ் பண்றத பார்த்தா. ஆமா, நான் ஊர் ஊரா போய் ஐடியா திருடுற மாதிரி தெரியுதா? போட்டிக்கு வந்தா கெட்டவன், விட்டு கொடுத்தா நல்லவனா? நீ என்ன, நீயா ஜெயிச்சு நினைக்கிறியா? நான் விட்டு கொடுத்ததுனால தான் நீ ஜெயிச்ச. அடுத்த டைமும் இதே மாதிரி ஈஸியா இருக்குன்னு நினைக்காத. வந்து தொலைங்க. இவனை போய் ஒரு செகண்ட் நல்லவன நினைச்சிட்டனே. இவன் திமுறெல்லாம் மாறவே மாறாது. பேபி எங்க இருக்க? பேபி எதுவும் பேசாத, அமைதியா இரு. அத்தா, பேபி எங்க இருக்கீங்க? பேபி எங்க இருக்க? பேபி அத்தா. இவங்க வேற ஆளாளுக்கு எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி இப்படி கண்ட கருமத்தை சமைச்சு என் உயிரை வாங்குறாங்க. அத்தா, போனார் இவரு. அத்தா, எங்க இருக்கீங்க அத்தா? பேபி பேபி எங்க இருக்க? அத்தா எங்க போனீங்க? பேபி ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், பழச எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாத. இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வந்து பாருங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொழுக்கட்டை பாயாசம் நானும் prepare பண்ணிருக்கேன். கொழுக்கட்டை பாயாசமா? ஆமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன். அத்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தாத்தா. என்னாச்சு பேபி? பேபி ஒரே ஒரு வாய் பேபி. அப்பா நல்ல. அம்மா. சொல்லு. அம்மா, ஒரு 2000 ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் வேணும்மா. பையனுக்கு புக் ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்க. என்னோட சம்பளத்துல புடிச்சுக்கோங்கம்மா. என்ன, உனக்கு வாரம் வாரம் அட்வான்ஸ் தருவாங்களா? போன வாரம் தானே புருஷனுக்கு அடிபட்டுருச்சுன்னு 1000 ரூபாய் வாங்கிட்டு போன. இப்ப 2000 ரூபாய் கேக்குற? அவருக்கு அடிபட்டதுனாலதாம்மா வேலைக்கு போக முடியல, காசும் ரெடி பண்ண முடியல. படிப்பு விஷயம் வேற. அதம்மா நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இங்க என்ன பணம் மரத்துல காக்கிது? கேக்குறப்ப பறிச்சு பறிச்சு குடுக்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. காயத்ரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு அட்வான்ஸ் எதுவும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. அதான் என்னோட வேலை. மீனா மேம்க்கு 1000 வேலை, டென்ஷன் எல்லாம் இருக்கும். அவங்களே நீங்க தொல்லை பண்றீங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க, இந்தாங்க, இத புடிங்க. இதுல 2000 ரூபாய் இருக்கு. இந்த வவுச்சர்ல மட்டும் கையெழுத்து போட்டு டேட் போட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். யார் வீட்டு காசுக்கு யார் நாட்டாம பண்றது? இது வர தமிழ், ஆபீஸ்ல உன்னோட ஐடியால ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ் மேம். நான் கூட
ஆரம்பத்துல உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அத்தை சொன்ன மாதிரி உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஆனாலும் நீ பாவம் தமிழ். நீதான் ஒத்தாலா உன் வீட்டை பாத்துக்கிறியாமே. உன்னோட ஒருத்தி வருமானத்துல குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்ல? எப்படிமா சமாளிக்கிற? எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அன்னைக்கு யாருக்கிட்டயோ பணம் ஏற்பாடு பண்றேன்னு பேசிட்டு இருந்தியேமா, அப்ப இருந்து நானும் கேட்கணும் தான் நினைச்சிட்டே இருந்தேன். மறந்து போயிடுறேன். ஜனகாம்பாள் கிட்ட வேலை செய்யற பொண்ணு, அவங்களோட வாரிசு வேற. நீ இப்படி 5க்கும் 10க்கெல்லாம் கஷ்டப்படலாமா? இந்தா, இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோமா. உனக்கு இன்னும் பணம் வேணும்னாலும் கூட என்கிட்ட கேளு, நான் தரேன். 2000 ரூபாய்க்கு அவ்வளவு பேச்சு பேசினாங்க. இப்ப என்னடானா கேட்காமலே 50,000 ரூபாய் தூக்கி கொடுக்கறாங்க. என்ன கதைன்னு தெரியலையே. வாங்கிக்கோ தமிழ், ஏன் யோசிக்கிற? இந்தா. இல்ல மேம், வேண்டாம் மேம். ஆட, இந்தா வச்சுக்க. இத கடனா வச்சுக்கோ. உன்னால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு, சரியா?